வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 27ஆம் பாகமாக விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் பற்றியும் மண்ணில்லா முறையில் மக்காச்சோள பசுந்தீவன உற்பத்தி முறை குறித்தும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் பணிபுரியும் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கு உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் இதை பற்றி பார்க்குறோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தில் ஒரு பகுதி உணவு பதப்படுத்துறது. இந்த செயல் தொன்று தொட்டு இருந்து வருது. கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட தொழில்நுட்ப மேம்பாட்டினால் உணவு பதப்படுத்தும் தொழில் பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நம் நாடு விவசாய நாடாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஓரளவு தான் வருமானம் கிடைக்கிறது. எனவே விவசாயிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றினால்தான் வருமானம் பெருகும். நம்ம மக்கள் தொகையில் 54.6% தற்போது விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு பார்த்திங்கன்னா 17.5% இருக்குது. இது கம்மியாக தான் இருக்குது. இந்திய விவசாயிகளின் பிரச்சனையாக இருப்பது விவசாயத்தில் இருந்து வரும் வருமானம் குறைவாக இருக்கிறது தான். தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் டேட்டா பிரகாரம் நம்ம நாட்டில் 70% விவசாயிகளின் மாத வருமானம் 10,200 ரூபாய் 2021 கணக்கெடுப்பின்படி. ஆகையினால் விவசாயிகள் வேளாண் தொழிலில் இருக்கணும்னா அவர்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும். இப்போதைய தேசிய முன்னுரிமை இலக்காக இதை வைக்கணும். தானிய உற்பத்தியில் சீனா 582 மில்லியன் டன், அமெரிக்கா 475 மில்லியன் டன், இதுக்கு அடுத்தபடியாக இந்தியா 294 மில்லியன் டன் இந்த அப்பிடா கணக்கு பிரகாரம் இருக்குது. தானியங்கள் மற்றும் பயிர் வகைகளின் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிட்டாலும் அறுவடை பொருட்களை சரியான முறையில் பாதுகாக்க முடியாமல் 20-40% வரை வீணாகுது. உலக வர்த்தக அமைப்பின் அறிக்கையின்படி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்கள் மற்றும் பயிர் வகைகள் 2% மட்டுமே பதப்படுத்திய உணவாக மாற்றப்படுது. ஆகையினால் அறுவடைக்கு பின் தங்களுக்கு ஏற்படும் இழப்பினை தவிர்க்க பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளணும். அதிக லாபம் வரணும்னா இந்த தொழில்நுட்பங்களை கையாளணும். உணவுப் பொருட்களை பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களின் உதவியால் பதப்படுத்த பொருட்களாக மாற்றுவதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்கலாம். இதனால் உணவு உற்பத்தி இல்லாத காலங்களில் கூட அதன் தேவையை பூர்த்தி செய்யப்படும் வாய்ப்பு நமக்கு இருக்குது. மாறி வரும் மக்களின் உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப வேளாண் பொருட்களை பதனம் செய்யும் துறையில் கண்டறியப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தொழிலில் பிற நாடுகளுக்கு ஈடாக நம் நாடும் தற்போது முன்னேறி வருது. இது இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு நல்ல வாய்ப்பும் இருக்குது. நமது நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் இது உதவுது. உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இவற்றின் தேவை என்ன? விவசாயிகளின் லாபத்தை மேம்படுத்துவதற்கு மதிப்பு கூட்டல் அத்தியாவசியமாகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கவும் இந்த உணவு பதப்படுத்துதலும் மதிப்பு கூட்டுதலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்ல தரத்திலும் பாதுகாப்பான முறையிலும் உணவுப் பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு இது மிகவும் முக்கியமாகுது. உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுனால அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளையும் நம்ம குறைக்கலாம். உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை உயர்த்தி இறக்குமதி தேவையை குறைச்சிக்கலாம். இதன் மூலம் நாட்டில் அந்நிய செலாவணி அதிகரிக்க வழிவகை செய்யுது. வேளாண்மை சார்ந்த பிற துணை தொழில்களின் வளர்ச்சிகளையும் இது ஊக்குவிக்குது.
கிராமப்புற பொருளாதாரமும் மேம்படுது. இந்தியாவின் உற்பத்தி, வளர்ச்சி, நுகர்வு மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றின் அடிப்படையில் உணவு பதப்படுத்துதல் என்ற துறை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய துறைகள் ஒன்றாகும். இந்த துறையில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள், இறைச்சி, பால், பால் பொருட்கள், மிட்டாய், சாக்லேட், கொக்கோ பொருட்கள், சோயா சார்ந்த பொருட்கள் மற்றும் உயர்தர புரத உணவுகள் போன்ற பல்வேறு உணவு வகைகளை பதப்படுத்துதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. சிறுதானியங்களை மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பம், இதை பற்றி பார்க்கலாம். சிறுதானியங்களின் உற்பத்தி மற்றும் நுகர்வை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய அரசு 2018 ஏப்ரல் மாதம் சிறுதானியங்களை சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை, சாமை, குதிரைவாலி ஊட்டச்சத்து மிக்க தானியங்களாக அறிவித்திருக்கு. உள்நாடு மற்றும் உலகளாவிய தேவையை உருவாக்கவும் மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவு வழங்கவும் இந்திய அரசாங்கம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையும் இதை அங்கீகரித்திருக்கு. இந்தியாவின் முன்மொழிவை 72 நாடுகள் ஆதரிச்சிருக்கு. ஐக்கிய நாடுகளின் பொது சபை 2023ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் மார்ச் 5, 2021 அறிவிச்சிருக்கு. பல நூற்றாண்டுகளாக சிறுதானியங்கள் இந்தியாவின் முக்கிய உணவுப் பொருளாக இருந்திருக்கு. ஆனால் படிப்படியாக இதன் பயன்பாடு குறைஞ்சி பசுமை புரட்சிக்கு பின்ன சிறுதானியங்கள் முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா கோதுமை மற்றும் நெல்லின் உற்பத்தி திறன் அதிகம் இருக்கிறதுனால சிறுதானியங்களின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. எனவே உணவே மருந்து என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. தற்போது மருந்தே உணவு என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. மருத்துவ வசதி இல்லாத காலத்தில் நம் முன்னோர்கள் நலமுடன் வாழ்ந்தனர். ஆனால் இன்று பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்படுறோம். அதிலும் குறிப்பாக உணவு பழக்கத்தினால் ஏற்படும் சர்க்கரை நோய், இருதய நோய் மற்றும் புற்றுநோயெல்லாம் அதிகரிச்சிருக்கு. சிறுதானியங்கள் மிகவும் பழம்பெருமை வாய்ந்த சத்தான உணவு. உலக அளவில் அதிகம் உட்கொள்ளப்படும் தானிய வகைகளை கேழ்வரகு, கம்பு, வரகு, சாமை, குதிரைவாலி, பனிவரகு, சோளம் போன்ற சிறுதானியங்களே முதலிடத்தை வகிக்கிறது. இப்போ இந்த ஆராய்ச்சி கூடங்கள்லேயும் நிறுவனங்கள்லேயும் சிறுதானியங்களை பயன்படுத்தி பல்வேறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் முறைகளை குறித்து பயிற்சிகள் வழங்குறாங்க. அதில் சிறுதானிய அடை மிக்ஸு, சிறுதானிய புட்டு மிக்ஸு, சிறுதானிய களி மிக்ஸு, சத்து மாவு மிக்ஸு, பிரியாணி மிக்ஸு, பொங்கல் மிக்ஸு, நூடுல்ஸு, இதை மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உடனடி தயார் நிலை உணவுகளை மட்டும் இல்லாமல் பேக்கரி ஃபுட்ஸ், அதனால் ரொட்டி, கேக்கு, பிஸ்கட்டு இதுக்கான பயிற்சிகளையும் நிறுவனங்கள் வழங்குது. சிறுதானியங்கள்லேருந்து பிஸ்கட் தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு சிறுதானியத்திலையும் ஒவ்வொரு சத்துக்கள் மிகுந்திருப்பதை கருத்தில் கொண்டு கம்பு, தினை, சாமை, குதிரைவாலி போன்றவற்றை கொண்டு அரிசி தயாரிக்கும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சிறுதானிய அரிசி ஒப்புமையில் பல்வேறு சிறுதானியங்கள் மாவை ஒன்றா கலந்து அதனை பிழிதல் தொழில்நுட்பத்தின் மூலம் அரிசியாக மாற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஒரே அரிசியிலிருந்து பல்வேறு சிறுதானியங்களின் சத்துக்களை பெற முடியும். பிழிதல் தொழில்நுட்பம் பெற்றது சிமுலேட்டட் ரைஸ் அனலாக். இதை கொண்டு உருவாக்கப்படும் சிறுதானிய அரிசி ஒப்புமைகள் என்பது நுண்ணூட்ட குறைபாட்டை தவிர்க்கும் ஒரு புதிய முயற்சியாகும். இத்தகைய தொழில் தொடங்குவதற்கு குறைந்த முதலீடுகளை தேவைப்படுறதுனால உணவு தொழில் தொடங்குவோரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கையாண்டாக்கா இரட்டிப்பு பலன்களை பெறலாம். இப்போ பருப்பு வகையில் ஒன்றான பச்சை பயிரிலிருந்து இறைச்சிக்கு ஈடான சத்துக்களை பெற்று ஒரு நிலையான உணவுப் பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உணவை உயரிய தொழில்நுட்பமான ரிட்டார்டு ப்ராசஸிங் என்ற தொழில்நுட்பம் மூலம் அதிக வெப்பநிலை, அதாவது 120 டிகிரி சென்டிகிரேட் முறையில் பதப்படுத்தப்படுகிறது. இந்த உணவு வகைகள் தயாரிப்பதற்கு பயிற்சிகளோடு பிழிதல் தொழில்நுட்ப உணவுப் பொருட்களையும் சேமியா, பாஸ்தா, நூடுல்ஸ் போன்ற உணவு சிறுதானியங்களை கொண்டு தயாரிப்பதற்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. இந்த உணவு சார்ந்த தொழிலில் பதப்படுத்துறதையும் விவசாயிகள் கூட்டாக சேர்ந்து செய்தால் அதிக வருமானத்தை பெறுவதோடு கிராமப்புறங்களில் அதிக வேலை வாய்ப்பையும் உருவாக்க முடியும். இதனால் அவர்களுடைய பொருளாதாரமும் மேம்படும்.
பழங்களில் வந்து அறுவடைக்கு பின்னால் என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குது. நம்ம நாடு மாறுபட்ட நிலப்பரப்பு மற்றும் பருவநிலை இருக்கிறதுனால இது ஒவ்வொரு பருவத்திலும் பழங்கள் மற்றும் காய்கறிகளையும் உற்பத்தி உறுதி செய்ய முடியுது. இந்தியாவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் பழங்களின் உற்பத்தி 2018-19 97.97 மில்லியன் டன்னாக இருந்து 21-22 107.1 மில்லியன் டன்னாக உயர்ந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் காய்கறி சந்தை உற்பத்தி பார்த்திங்கன்னா 204.61 மில்லியன் டன்னாகவும் விரிவடைஞ்சிருக்கு. திராட்சை, மாதுளை, மாம்பழம், வாழைப்பழம் மற்றும் ஆரஞ்சு ஆகிய பழங்கள் ஏற்றுமதியும் செய்யப்படுது. அதே நேரத்தில் வெங்காயம், கலப்பு காய்கறிகள், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய காய்கறிகளாகவும் விளங்குது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் என்பது வேளாண் சார்ந்த தொழில்துறை பொருளாதாரத்தின் அடிப்படை கூறு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பழங்கள் மற்றும் காய்கறிகள் சார்ந்த தொழில்களில் வாய்ப்புகளை மேம்படுத்தவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் அரசாங்கம் பல மாற்றங்களை அறிவிச்சிருக்கு. வேளாண் ஏற்றுமதி கொள்கை ஏஇபி வேளாண் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மற்றும் அரசாங்க கொள்கைகள் மற்றும் திட்டங்களுடன் ஒத்திசைவு இவையெல்லாம் வலியுறுத்தி இந்திய அரசாங்கம் 2018 தனது வேளாண் ஏற்றுமதி கொள்கையை வெளியிட்டிருக்கு. விவசாயிகளை மையமாக கொண்டு மொபைல் பயன்பாடுகளுக்கு வேளாண்மை ஏற்றுமதி கொள்கை முக்கியத்துவம் அளிக்குது. வேளாண் ஏற்றுமதி கொள்கையை செயல்படுத்தும் போது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களின் ஏற்றுமதி செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. வெளிநாட்டு ஏற்றுமதியில் விவசாயிகளின் நேரடி ஈடுபாடு ஃபார்மர் டைரக்ட் கான்டாக்ட் போர்ட்டல், வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்களை ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அப்பிடா இணையதளத்தில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அல்லது ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்றுமதியாளருடன் தொடர்பு கொள்வதற்கான போர்ட்டல், அந்த தளத்தை வழங்குவதற்காக ஃபார்மர் கண்ட்ரோல் போர்ட்டல் அப்படின்றது உருவாக்கப்படுது. போக்குவரத்து மற்றும் தளவாட சிக்கல் கலை நிவர்த்தி செய்தல், இதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கிராம பகுதிகளிலிருந்து முக்கிய நகரங்களுக்கு வேளாண் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்திய ரயில்வே கிசான் ரயில் சேவையும் அறிமுகப்படுத்தியிருக்கு. பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் போன்ற எளிதில் அணுகக்கூடிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்திய ரயில்வே இதுவரை 18 வழித்தடங்களை 157 கிசான் ரயில்வே சேவைகளையும் இயக்கியிருக்கு. உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம் MOFPI ஆப்ரேஷன் கிரீன்ஸ் டாப் டு டோட்டல் திட்டம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை கிசான் ரயில் சேவையை பயன்படுத்தி கொண்டு செல்வதற்கு ரயில் கட்டணத்தில் 50% மானியம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பெருமக்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கு விதமாக மத்திய அரசின் நிதி உதவியுடன் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உணவு பதப்படுத்துதல் மையம், அதாவது 253.54 கோடி ரூபாயில் நிறுவியிருக்கிறாங்க. காய்கறி மற்றும் பழங்களை பதப்படுத்தும் இயந்திரங்களான பழச்சாறு புழியிற இயந்திரம், அப்பளம் தயாரிக்க இயந்திரம், பருப்பு பொடி தயாரிக்க இயந்திரம், இட்லி பொடி தயாரிக்க இயந்திரம், முறுக்கு தயாரிக்க இயந்திரம், சேவு மிக்சர் தயாரிக்கும் இயந்திரமும் நிறுவப்பட்டிருக்கு. சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழே காய்கறிகள் மற்றும் பழங்கள் பதப்படுத்தும் தொழில்நுட்பம் பற்றிய வகுப்புகளும் நடத்தப்படுது. இது இல்லாமல் உலர வைக்கப்பட்ட கேரட்டு, பீட்ரூட் பவுடரு, இஞ்சி பவுடரு, இஞ்சி பூண்டு பவுடர், மசாலா பொருட்கள் பற்றிய செயல்முறை விளக்க பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியில் மிக முக்கியமான செயல்பாடானது என்னன்னு பார்த்திங்கன்னா, புதிதாக தொழில் தொடங்க ஆர்வமுள்ள வேளாண் பெருமக்களாகட்டும், இளைஞர்களாகட்டும், தொழில் முனைவோர் இவங்களுக்கெல்லாம் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு அரசு அங்கீகார தரச் சான்றிதழ் FSSAI சர்டிஃபிகேட் மற்றும்
செயல்முறை விளக்கங்களும் அளிக்கிறாங்க. பள்ளி கல்லூரிகள் பயிலும் மாணவ மாணவியருக்கும் இந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு, இதை பற்றி பார்க்கலாம். ஒரு உணவினை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கும் போது அதன் தரம் மற்றும் பாதுகாப்பு பல்வேறு அளவுகளில் மதிப்பீடு செய்யப்படணும். இந்தியாவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் தரத்தினை மதிப்பீடு செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுதான் FSSAI செயல்பட்டு வருது. இந்த ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தான் ஒவ்வொரு உணவும் பதப்படுத்தணும். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட பல்வேறு உணவுகளின் தரத்தை ஆய்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் ஒவ்வொரு ஒன்றிய அளவிலும் உணவு பாதுகாப்பு அதிகாரி, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒருவர் நியமிக்கப்படுறாங்க. சந்தையில் உள்ள எந்த உணவை பரிசோதனை செய்து அதன் தரத்தை உறுதி செய்வது இவர்கள் கடமையாகும். எனவே உணவு பதப்படுத்தும் தொழில் செய்வோர் மிகுந்த விழிப்புணர்வோடு உணவுகளை தயாரிக்க வேணும். இது இல்லாமல் உணவு சார்ந்த எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் இந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையத்தின் உரிமம் FSSAI லைசன்ஸ் பெற்றிருக்கிறது ரொம்ப அவசியம். வர்த்தக அடையாளம், பிராண்டிங் பண்ணுறாங்க. ஒரு உணவுப் பொருளின் பாதுகாப்பு மற்றும் தரம் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் வர்த்தக அடையாளமும் முக்கியமானது. பிராண்டிங், வலுவான வர்த்தக அடையாளம் உருவாக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கான வர்த்தக முத்திரைகளையும் லோகோ சேர்ப்பதன் மூலம் அந்த பொருளின் மதிப்பை அதிகரிக்கிறாங்க. வர்த்தக அடையாளம், பிராண்டிங் அப்படிங்கிறது ஒரு பொருளை அதன் தனித்துவமான அடையாளத்துடன் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதாகும். இது ஒரு தயாரிப்பின் பெயர், வர்த்தக முத்திரை, லோகோ அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவமைப்பு போன்ற அம்சங்களின் மூலம் தன்னை வேறுபடுத்தி கொள்ளும் வகையில் இருக்கணும். ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு நல்ல வர்த்தக அடையாளம், பிராண்டிங் இருந்தால் உற்பத்தி செலவுகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதன் போட்டியாளர்களை விட அதிக விலைக்கு விற்க முடியும். ஏன்னா அதிகம் வாங்கும் திறன் கொண்டவர்கள் முதலில் வர்த்தக அடையாளத்தை மாத்திரமே கவனிக்கிறாங்களே, அந்த பிராண்ட் இமேஜ் இதை பார்த்து தான் வாங்குகிறாங்க. எனவே அந்த பிராண்ட் இமேஜ், அந்த வர்த்தக முத்திரையை தேர்ந்தெடுக்கும் போது விவசாயிகள் தங்களிடம் உள்ள மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருளுக்கு நுகர்வோரை ஈர்க்கும் வகையில் பெயர் சூட்டினால் சந்தைப்படுத்துதல் மிகவும் எளிதாக இருக்கும். ஒரு புதிய வணிகத்தை தொடங்க விருப்பமுள்ளவர்கள் வர்த்தக அடையாளம் மற்றும் முத்திரை, அதாவது பிராண்டிங் அண்டு லோகோ நிபுணர்களின் வழிகாட்டுதலோடு தேர்ந்தெடுத்தால் நல்ல பயனை பெறலாம். நமது இந்திய அரசாங்கம் 2025க்குள்ளே 15% உணவு பதப்படுத்துதலை அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இது இன்றைய சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான தேவை அதிகரித்து வருவது விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். நமது விவசாயிகள் வேளாண்மையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுபோலவே உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பத்திலும் நவீன தொழில்நுட்பங்களை கற்றறிந்து உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுப்பதோடு இல்லாமல் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி ஒரு நிலையான வருமானத்தையும் உருவாக்கலாம். ஆகையினால் உற்பத்தி திறனை அதிகரிப்பதோடு மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு வகையான தரமான உணவு வகைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம். அடுத்து மண்ணில்லா முறையில், அதாவது ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மக்காச்சோள பசுந்தீவன உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பசுந்தீவனம் பால் உற்பத்தியின் இன்றியமையாத அங்கம். பசுந்தீவனம் கால்நடைகளுக்கு ஒரு இயற்கையான உணவு. தற்போது தேவைக்கு ஏற்ப பசுந்தீவன உற்பத்தி கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, உணவு பயிருக்கான நிலப்பரப்பு தேவை போன்ற காரணிகள் ஆகும். இதனால் பசுந்தீவன உற்பத்திக்கான நிலம் ஒதுக்கீடு மிகவும் குறைவாக இருக்குது. கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்கும்போது பால் உற்பத்தி, பால் தரம் மற்றும் இனப்பெருக்க செயல்திறன் நிலைப்படுத்தப்படுது. எனவே கறவை மாடுகளுக்கு தரமான பசுந்தீவனத்தை தொடர்ந்து கொடுக்க வேண்டும். வழக்கமான முறையில் நிலப்பரப்பில் பசுந்தீவன உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவு இடவசதி, தண்ணீர் மற்றும் ஆட்களும் தேவை. சிறு மற்றும் குறு விவசாயிகள் தீவன உற்பத்திக்காக வயல் நிலப்பரப்பு இல்லாமல் கால்நடைகளை மட்டுமே வளர்க்கின்றனர். மேலும் பெருநகர, துணை நகர்ப்புறங்களில்
நிலம் இல்லாமல் கால்நடைகளை மட்டுமே வளர்க்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தினமும் பசுந்தீவனத்தை விலைக்கு வாங்கி வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு முறை அதிகரித்து வருவதால் பசுந்தீவனத்தின் தேவை அதிகமாக இருக்குது. கால்நடைகளுக்கான பசுந்தீவனத்தின் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிக அளவு உள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் ஆராய்ச்சியாளர்களும் விவசாயிகளும் தீவனம் மற்றும் கால்நடை உற்பத்தியை மீட்டெடுக்கும் மாற்று தீவனம் அல்லது தீவன உற்பத்தி முறைகளை தேடி வருகின்றனர். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது பசுந்தீவன உற்பத்தியில் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய நவீன தொழில்நுட்பமாகும். ஹைட்ரோபோனிக்ஸ் என்பது மண்ணில்லாமல் பசுந்தீவனத்தை வளர்க்கும் முறையாகும். இந்த முறையின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தீவனம் அதிக சத்துள்ளதாகவும் ஆண்டு முழுவதும் நிலையான தீவன உற்பத்தியை வழங்குவதோடும் நீரை சேமிக்கும் முறையாகவும் உள்ளது. இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் சுற்றுச்சூழல் கட்டுப்படுத்தப்பட்ட அறையின் மூலம் பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யலாம். ஆனால் இந்த முறைக்கு பெரிய அளவிலான முதலீடு தேவைப்படுகிறது. எனவே பெரிய அளவிலான பால் பண்ணைகள் இந்த முறையை பின்பற்றி பயனடையலாம். ஆனால் சிறிய அளவிலான பால் பண்ணைகளுக்கு குறைந்த விலை தொழில்நுட்பங்கள் அவசியம். இதற்காக பண்ணையில் கிடைக்கும் மரங்களை பயன்படுத்தி நிழல் வலை குடில் உருவாக்கினால் போதுமானது. ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தியின் நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். தரமான தீவனம், அதாவது பொது பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் தானிய தீவனத்தை விட மண்ணில்லா பசுந்தீவன உற்பத்தியை, அதாவது ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் உள்ளது. இதில் அதிக கார்போஹைட்ரேட்டுகள், தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளது. குறுகிய காலத்தில் பசுந்தீவன உற்பத்தி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் செய்யலாம். மற்ற தீவனங்களுடன் ஒப்பிடும்போது பெரும்பாலும் 2 மாதங்கள் வரை வளர வேண்டும். ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனத்தை ஒரே வாரத்தில் உற்பத்தி செய்ய முடியும். குறைந்த நீர் தேவை. வழக்கமான தீவன உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் ஹைட்ரோபோனிக்ஸ் தீவன உற்பத்திக்கு குறைந்த தண்ணீரே போதுமானது. மண் அல்லது குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு, நிழல் வலை குடிலின் கீழ் வளர்க்க முடியும். எனவே தனி நிலப்பரப்பு தேவையில்லை. தாவர பாதுகாப்பு ரசாயனங்கள். பசுந்தீவன உற்பத்திக்கு ரசாயனங்கள் எதுவும் தேவையில்லை. பணியாளர் மற்றும் போக்குவரத்து. ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தி பால் பண்ணைக்கு அருகில் மேற்கொண்டால் குறைந்த பணியாளர்கள் போதுமானது மற்றும் போக்குவரத்து செலவும் குறையும். எளிதான உற்பத்தி. ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனத்தை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்வது மிகவும் எளிதானது. ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் மக்காசோள பசுந்தீவன உற்பத்தி. 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் 19-19-19 என்ற கலவை உரத்தை 0.1% என்ற அளவில் கலக்கவும். மக்காசோள தானியங்களை 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஊற வைத்த தானியங்களை துணியில் 24 மணி நேரம் முளை கட்ட வேண்டும். 24 மணி நேரம் கழித்து 1 சதுர மீட்டருக்கு 400 கிராம் என்ற அளவில் முளைகட்டிய மக்காச்சோள தானியங்களை பிளாஸ்டிக் தட்டில் பரப்ப வேண்டும். பகலில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தண்ணீர் தெளிக்க வேண்டும். முளைத்த நாற்றுகள் 9ஆம் நாளில் பாய் போல் இருக்கும். பசுந்தீவனத்தை வேருடன் அறுவடை செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். 1 கிலோ தானியத்திற்கு 5 கிலோ பசுந்தீவனம் கிடைக்கும். ஹைட்ரோபோனிக்ஸ் மூலம் தரமான பசுந்தீவனத்தை குறைந்த விலையில் பெறலாம். பசுந்தீவனம் கிடைக்காத கோடை காலத்தில் இந்த முறை மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மேலும் பெருநகர துணை நகர்ப்புறங்களில் நிலமில்லாமல் கால்நடைகளை வளர்க்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவன உற்பத்தி ஒரு சிறந்த வழியாகும். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 27ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.